நாம் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய வருட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். 2026 என்பது மார்கழி மாதம் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி அந்த மாதிரி மாதத்தினுடைய மத்தியில் ஜனவரி 1 அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஜனவரி மாதம் முழுமையடையும் போது தை மாதம் பிறந்து விடுகிறது. ஸோ மகர சங்கராந்தி என்பது அதில் அடக்கமாகிறது. உத்தராயண புண்ணிய காலம் என்று அதை அழைப்பார்கள். அதிலிருந்து தான் இந்த மகர சங்கராந்தி பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு முழு வருட பலன் எப்படி இருக்கும் என்பது கூறப்படுகிறது. இதன் மூலமாக அப்படி என்று பார்த்தால், அந்த சங்கராந்தி பிறக்கும் நேரத்தில் தை மாதம் 1ஆம் தேதி சங்கராந்தி பிறக்கும் அந்த காலத்தில் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று கூறக்கூடிய இந்த 5 காலங்களுக்கும் 5 தேவதைகள் உள்ளனர். அந்த தேவதைகள் அந்த சமயத்தில் யார் எந்த தேவதைகள் உற்பத்தி ஆகிறார்களோ அதை கொண்டு பலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அதன்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்திற்கும், கர்ம பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால் அதற்கு கர்மா என்று பொருள். அது வேலையாகட்டும், நம்ம அன்றாட நடவடிக்கைகளாகட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு தவறு செய்கிறதா இருக்கட்டும், அது அனைத்துக்கும் செயல் என்று பெயர். அதற்கு பேர் தான் கர்மா. அந்த கர்மாவுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடமான மீனராசிக்கும் பெயர்ச்சியாக போகிறார். இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் அதீதமான நன்மைகளை இந்த மேஷராசி அடையப் போகிறது. கிட்டத்தட்ட 9 வருட காலமாக அனுபவித்து வந்த பல இன்னல்கள், தடைகள், உத்தியோக ரீதியான பல சிரமங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய மனோ அவஸ்தைகள், பொருளாதாரத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள், தலைமை பதவியிலிருந்து கீழ்நிலைக்கு சென்றது என்று பல விதங்களில் கணவன் மனைவியிடையே காரணமில்லாத கருத்து வேறுபாடுகள் என்று பல விதங்களில் சிரமங்களை அனுபவித்து வந்தனர் கடைசி 9 வருட காலங்கள். அதிலிருந்து முழுமையாக ஒரு விடுதலை கிடைத்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் நல்ல சௌக்கியமான காலங்களாக அமையக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த ராகு பகவானால் நமக்கு கிடைக்கிறது. இந்த ராகு பகவான் நமக்கு ஏன் ராகுவை முக்கியமானவராக சொல்கிறோம் அப்படின்னா, பாம்பும் கயிறும் ஒரே மாதிரி தெரியும். கயிறு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போது மகா கணபதிகிட்ட பார்த்தேன்னா வயிற்றில் ஒரு சர்ப்பத்தை கட்டி வச்சுருப்பார். பரமேஸ்வரன் பார்த்தேன்னா கழுத்தில் ஒரு சர்ப்பத்தை கட்டி வச்சுருப்பார். அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமியை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பாதத்தில் ஒரு சர்ப்பம் இருக்கும். அம்பாளை பார்த்தேன்னா அம்பாளுக்கு சிரசு மேலே சர்ப்பம் இருக்கும். இப்படி சர்ப்பம் இல்லாத தேவதைகளே கிடையாது. மகாவிஷ்ணு பார்த்தேன்னா அவர் சர்ப்பத்துக்கு மேலேயே படுத்திருப்பார். அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது சர்ப்பம் அப்படின்னு பொருள். கயறு என்று அழைக்கப்படும். பாம்பும் கயிறும் கிட்டத்தட்ட ஒன்று. நிறைய குடும்பங்களில் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க குடும்பங்களில் கல்யாண தடைகள், சுபகாரிய தடைகள் இதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இந்த ராகு பகவான் இப்போ கும்பராசியில் தனித்து விடப்படக்கூடிய இந்த நேரத்தில் ராகு பகவானால் நன்மைகளை நம்ம அடைய போகிறோம். குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே இருக்குது. சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் விரயம் பண்ண வைப்பார். ஸோ குரு அனுகூலத்தை கொடுப்பார். அப்படிங்கிறப்போ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக அமையும். இந்த வருடம் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய வருடங்களுமே நல்ல வருடமாக அமையப்போகிறது. ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பாக்யாதிபதி, கர்மாதிபதி ரெண்டுமே சனி பகவானாக அமைஞ்சிடுறார். ஆனால் பாதகாதிபதியும் அதே சனி பகவானாக அமைஞ்சதுனால அவங்களும் பல விதங்களில் சிரமங்களை ஒரு 3 வருஷ காலமாக அனுபவிச்சுட்டு இருந்தாங்க உத்தியோக ரீதியாக. அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. தனஸ்தானத்தில் தனகாரகன் இருந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த விதத்தில் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்த இந்த காலத்தில் பொருளாதாரத்தில் பலவிதமாக நஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. தாங்க முடியாத மன அவஸ்தைகளை அந்த பொருளாதாரத்தினால சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது.
பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. முன்னோர்கள் பிதிருசாபம் இந்த மாதிரி விஷயங்கள்னால ஏற்கனவே 15 வருஷம் 30 வருஷமாக குடும்பங்களில் பல சிரமங்களை அனுபவித்தவங்களுக்கு இப்போ தீர்வு கிடைக்க போகுது. நிறைய காசி கயா இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மகாலட்சுமின்னு பேர். அந்த சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. ஸோ 3ஆம் பாவத்துக்கு அந்த ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது அந்த மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வேலை செய்யும். இப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம தைரியமாக பல நல்ல சிந்தனைகளை நல்ல முடிவுகளை எடுத்து நாம் நம்ம குடும்ப க்ஷேமத்துக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் செய்யலாம். இப்போ இதே மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மகுரு விலகிறார். ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு ஒரு வாக்கியம். 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இப்போ கடைசி ஒரு 9 மாதமாக அனுபவிச்சுட்டு வந்த தனித்தன்மை அல்லது தனித்துவம் அல்லது தனிமை அப்படின்னு எடுத்துக்கலாம். தான் ஏதோ சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல வழிகளில் முயற்சி பண்ணி அது முடியாமல் தனிமையை அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ராசி எதுன்னா மிதுன ராசி. அவங்களுக்கு எதிர்பாராத நல்ல நண்பர்கள், பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய பல உத்தியோகஸ்தர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம என்ன திறமையை கையில் வச்சுருக்கோமோ அந்த திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நண்பர்கள், இவங்கள்லாம் இந்த வருஷம் இப்போ கிடப்பாங்க. அவங்க மூலமாக தான் நினைச்சதை எப்படியாவது சாதிக்கக்கூடிய அந்த உத்தியோக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதுன ராசி இந்த வருஷம் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். ஏன்னு கேட்டால் அவர் தான் பாக்யாதிபதியாகவும் வரார், அவரே அஷ்டமாதிபதியாகவும் வரார். அவர் 10ஆம் இடத்திற்கு போய் கர்ம பாவத்தில் உட்காரும்போது கால புருஷ தத்துவத்தில் கர்ம பாவாதிபதியானவர் கோச்சாரத்தில் கர்மஸ்தானத்துக்கு வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நினைச்ச காரியத்தை எப்படியாவது சாதித்து தொழிலில் நல்ல நிலையில் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். அதை இந்த சனி பகவான் இந்த அனுகிரகத்தை பண்ண போகிறார். அது இந்த மார்ச் மாதத்துலேருந்து சிவராத்திரியிலேருந்து ஆரம்பிக்கிறது. இது தொடர்ந்து 15 வருஷத்துக்கு மேலே அந்த பலன்களை கொடுப்பார். அவர் கொடுக்கார சனி பகவான் கொடுத்தாச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் மனக்குழப்பங்கள்லேருந்து விடுதலை அடைகிறது, தொழில் குழப்பங்கள்லேருந்து விடுதலை அடைகிறது, தொழிலில் தனிமையில் இருந்தவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, அந்த நல்ல செயல்களை புதிய உத்தியோக விஷயங்களில் புதிய புதிய சிந்தனைகளை செயல்படுத்துறது அப்படின்னு எல்லா விஷயமுமே மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இது எல்லாமே கிடைக்கும். இப்போ கடகராசி அன்பர்கள் அப்படின்னு எடுக்கும்போது டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிட்டர்மினேஷன் அண்டு டெஸ்டினேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடைகிறது அப்படின்னு பேர். தான் இன்னது செய்யணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக முயற்சி பண்ணி அந்த இலக்கை போய் அடையிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும். எல்லாராலையும் ஒரு டெண்டுல்கராவோ ஒரு ஏஆர் ரஹ்மானாவோ ஒரு விஐபியாவோ தான் நினச்சதை வாழ்க்கையில் அதே படிப்பை படித்து அதே செயலை செஞ்சு முன்னுக்கு வர்றதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த கடகராசி அன்பர்களுக்கு அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வருஷம் கொடுக்கும். இந்த 2026 தான் நினச்ச இலக்கை கட்டாயமாக அடைஞ்சிருவாங்க. அதுக்கு தேவையான அவங்களுக்கு யுக்திகள், அவங்களுக்கு தேவையான உதவிகள், அதுக்கு தேவையான நண்பர்கள் எல்லாமே கிடைக்கும். அவங்க உத்தியோகத்தில் முயற்சி பண்ணால் உத்தியோகம், படிப்புக்கு முயற்சி பண்ணால் படிப்பு, வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணால் வெளிநாடு, குடும்ப வாழ்க்கையில் உறவினர்களை ஒன்று சேர்க்கணும், ஏதாவது ஒரு நல்ல சுபகாரியங்களை நடத்தணும், பெரிய அளவில் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், இல்லை நம்ம ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு இலக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு பிராப்தம். ஸோ அந்த பிராப்தத்தை இந்த வருஷம் கடகராசி அன்பர்கள் கட்டாயமாக அடைஞ்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
2-8 கேதுவும் ராகுவும் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்காங்க. சயன கேது அப்படின்னு பேர், க்ஷணிக ராகு அப்படின்னு பேர். இந்த சயன கேது க்ஷணிக ராகு அப்படின்னு இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பார்வையில் ராகுவும், ராகு இருந்த வீட்டுக்கு அதிபதியான சனி தன் பாவத்துக்கு 2ஆம் இடத்தில் ரொம்ப பலமாகவும் உட்கார்றதுனால இந்த கேது அதீதமான நல்ல பலன்களை கொடுக்குறார். நினைச்சதை சாதிக்கிறார். ஞானத்துக்கு அதிகாரி இந்த கேது, குலம் தழைக்கிறதுக்கு அதிகாரி இந்த கேது. அவர் இந்த நல்ல பலன்களை நினச்சி பார்க்காத அளவுக்கு திடீர்னு பல தடைகளை தாண்டி உடனடியாக இந்த வருஷம் அந்த நல்ல பலன்களை கொடுப்பார். அதனால் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வருஷம் கவலைப்படாமல் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கடகத்துக்கு குரு பகவான் இப்போ பயிற்சியாகி வரப்போகிறார். வரும்போது அவருக்கு உச்ச பாவம், அது உச்சஸ்தானத்தை அடைய போகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சஸ்தானத்தை அடைவார். 9ஆம் இடத்துல சனி பகவான் குரு வீட்டில் இருப்பார், குருவோட பார்வையில் இருப்பார். இருக்கிறதுலேயே அதிகபட்சமாக கடகராசி அன்பர்களுக்கு தான் பல வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் இந்த வருஷம் கிடைக்குது. அதனால் கடகராசி அன்பர்களை பற்றின கவலையே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு நன்மைகள் அதீதமாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, 7ஆம் பாவாதிபதி சனி 8ஆம் இடத்துக்கு போகிறார். 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 7ல் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த 3 கிரக சேர்க்கையினால் என்ன பிரச்சனை வர்றது அப்படின்னு கேட்டால், வீடை மாற்றுறது, வீடை இடித்து கட்டுறது, பழைய வீடை இடித்து திருப்பி கட்டுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, இதை மாதிரியான ஒரு செலவுகள். கணவன் மனைவியிடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளில் சுப விரயம், இந்த 3ம் இந்த வருஷம் முழுக்க இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சயன கேது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசியில் கேது பகவான் உட்கார்ந்துக்கிறதுனால எந்த ஒரு போராட்டத்தையும், எப்படிப்பட்ட நிலைமையும் அவங்க சமாளித்து தன் குழந்தைகளுக்கு, தன் குடும்பத்தாருக்கு, தன் உறவினருக்கு, தன் உடன்பிறப்புகளுக்கு அரிய செயல்கள், நிறைய சுபகாரியங்களை எப்படியாவது இந்த வருஷம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டால், இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் கிட்டத்தட்ட 4.25 வருஷமாக பல விதத்தில் சுபகாரியங்களை தடை பண்ணி கொடுத்தார். அதை இப்போ விலக்கிண்டு அது நல்லபடியாக முடிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுப்பார். அதனால் இப்போ நமக்கு சனி பகவானுடைய அனுகூலம் கிடைக்கிறது. அஷ்டம சனியாக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். அதையும் தாண்டி அந்த சனி பகவான் நமக்கு நல்லதை செய்ய போகிறார். அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் போராட்டங்கள் இருந்தாலும் அதில் வெற்றியும் காணக்கூடிய ஒரு வருஷமாக அமைகிறது. இப்போது கன்னியா ராசியை பார்ப்போம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல குரு, 7ல் சனி பகவான், 6ல் ராகு, 12ல் கேது, 5ல் செவ்வாய், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ ஏற்பட போகிறது. இந்த அமைப்பு இந்த வருஷம் ஏற்படுறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட இருக்கிறவங்க தன் பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க அப்படின்னு யாராருக்கெல்லாமோ வாழ்க்கையில் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பாங்க. இப்போ தன் கூட இருக்கிற நிறைய பேருக்கு பல சுபகாரியங்கள் தடைகள் இருக்கும். அவங்களுக்கு இவங்கள மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2026ல் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை ஏற்படும் போது இந்த கன்னியா ராசிக்காரங்க அவங்க கூட இருந்தாங்கன்னா, கூட இருக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடந்துடும். ரொம்ப நாளாக நிச்சயதார்த்தம் ஆகலை, பொண்ணு பார்த்தா நமக்கு அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களை இந்த வருஷம் கூட்டிகிட்டு போனோம்னா போன காரியம் ஜெயமாயிரும். போன இடத்துல உடனே ஃபிக்ஸ் ஆகிரும். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம், முதல்ல பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னா, அந்த கன்னியா ராசிக்காரங்களை கூட்டிகிட்டு போனோம்னா பேச்சுவார்த்தை அங்கே சுலபமாக முடிஞ்சு போயிடும். அப்படி மற்றவர்களுக்கு அனுகூலமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு ராசியாக இந்த கன்னியா ராசி இந்த வருஷம் அமையப்பட்டிருக்கு. இது மற்றவங்களுக்கு மட்டும்தானா, குடும்பத்துக்கு கிடையாதான்னா குடும்பத்தாருக்கும் இதே தான். மனைவிக்கு செய்யணும்னு நினச்சா அதை உடனடியாக அவங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிடும். குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வாய்ப்பு கிடைக்கும். பல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி திறன் கொண்ட புதிய தொழில்களை தொடங்குறது, உற்பத்தி திறன் கொண்ட தொழில் ஸ்தாபனங்களில் போய் வேலைக்கு சேர்றது, இந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். தனப்பிராப்தி, நினச்சி பார்க்க முடியாத தனப்பிராப்தியும் இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயமாக இருக்குது.
அதற்கு மூல காரணம் இந்த புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு அடுத்தாப்புல 11ஆம் இடமான சுபகஸ்தானத்தில் உச்சஸ்தானம் பெறுறதுனால இதுக்கு தேவையான அனுகூலமான நண்பர்கள், அதுக்கு தேவையான வாய்ப்புகள், தெய்வ பலம் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருது. அதனால் கன்னிராசி அன்பர்கள் கவலைப்படுறதுக்கு எந்த விஷயமும் இந்த வருஷம் இல்லை. நிச்சயமாக அவங்க நினச்ச விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கும். மேற்கொண்டு துளாராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். துளாராசி அன்பர்கள் அது ஏற்கனவே சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, சனி பகவானுக்கு உச்ச வீடு, சூரிய பகவானுக்கு நீச்ச வீடு, 3 அதீத பலம் கொண்ட ஒரு ராசி இந்த துளாராசி. உலக நாடு வர்த்தகங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அதுக்கு பேர் துளாராசி என்று பேர். துலாம் என்றாலே துலாபாரம், அளவுகோல் என்று பேர். பல வழக்குகளுக்கு இந்த வருடம் தீர்வுகள் கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்கள் குடும்பங்களில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 10 வருஷ காலங்களுக்கு முன்னால், இல்லை 30 வருஷம் முன்னால் எங்கள் பூர்வீகத்தில் போட்ட வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பல வழக்குகள் ஏதாவது நிலுவைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும். துளாராசிக்காரங்களுக்கு வழக்குகள்லேருந்து விஜயம், அதாவது ஜெயம் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நலிஞ்சு போன இனிமே வியாபாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட துளாராசி அன்பர்கள் எதிர்பாராத ராஜயோகத்தினால நம்ப முடியாத ஒரு அளவுக்கு திருப்பியும் தொழிலில் வியாபாரத்தில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி விஷயங்கள்லேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிற குடும்பங்களில் எதிர்பாராமல் திரும்ப உடனடியாக சமாதானம் ஏற்பட்டு திரும்ப ஒன்று சேர்ந்துருவாங்க. குழந்தைகள் விஷயத்தை பார்க்கும்போது குருவோட அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனாலையும் 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு. அதனால் 2026 துளாராசி அன்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. பல இன்னல்களை அவங்க ஏற்கனவே ஒரு 6 வருஷமாக சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் இப்போ விடுதலையாக போகுது. இப்போ விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 9ல் குரு, 5ல் சனி, 4ல் ராகு, 10ல் கேது. இந்த காம்பினேஷன் வந்தாச்சுனாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், பொது விதி என்ன அப்படின்னா 10ஆம் இடத்துல கேது இருந்தால் அவருக்கு தொழில் கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் அதை அப்படி எடுத்துக்க முடியாது. 10ஆம் இடத்தில் ராகு இருக்கார், ஆனால் 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் இந்த விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். குரு பார்த்தாச்சு அப்படின்னாலே அது எப்படியாப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சரியாக சொல்லணும் அப்படின்னா கடைசி ஒரு 2.5 வருஷம் அல்லது 3 வருஷ காலத்துக்குள்ள கடுமையான மன கஷ்டங்களும், அவங்க ஒரு திட்டங்களை போட்டால் அந்த திட்டங்கள் நிறைவேற்ற முடியாமல் பாதியில் நின்று போகிறதும், குடும்பங்களில் உறவு முறைகள் உடன்பிறப்புகளுக்கு மனநிலைகளில் பாதிப்பு ஏற்படுறது, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்படுறது, தாயாருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கறது அப்படின்னு முக்கியமாக அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடை விற்கிறேன், வீடை வாங்குகிறேன், வீடு பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்குகிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும்னு என்னெல்லாமோ பண்ணி அதை ரொம்ப பல கடுமையான சிரமங்களுக்கு இந்த ஒரு கடைசி ஒரு 2.5-3 வருஷ காலமாக அவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதில் இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலையை இந்த கேது பகவான் தான் கொடுக்க போகிறார். அது கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த குரு பார்வை ராசிக்கு ஏற்பட்டதுனால குலதெய்வத்தோட பூர்ணமான அனுகிரகமும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்க பெற்று இவ்வளோ நாள் நம்ம இப்படி கஷ்டப்பட்டோமாங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு ரொம்ப சௌக்கியமான நிலைக்கு மாற போகிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல வருஷமாக இந்த 2026 இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்கள்னு எடுக்கும்போது ஏற்கனவே தனுசு அப்படின்னு சொன்னாலே போர்க்களம்னு சொல்லுவோம். களம், ஒரு இடத்துல போய் களம் காண்றது அப்படின்னா ஒரு சபைக்கு முன்னால் போய் நின்று வாதாடுறது, ஒரு சபைக்கு முன்னால் நின்று பேசுறது, ஒரு சபையில் ஒரு காரியத்தை திறம்பட செஞ்சு அந்த நல்ல பேர் வாங்கிறது, அந்த ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு கெட்டிக்காரத்தனம், அதில் ஒரு நல்ல பேர் வாங்கிறது, இதிலெல்லாம் தனுர் ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க. ஆனால் அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அவ்வளவு திறமை இருந்தும் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அது இப்போ 8ஆம் இடத்துல குரு வந்த உடனே அந்த அங்கீகாரம் கட்டாயமாக கிடைக்கும். தனுர் ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மரியாதை கிடைக்கக்கூடிய வருஷம். அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கக்கூடிய வருஷம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள்
வந்து சரியான முறையில் கிடைக்கிற வருஷம். அது மட்டும் இல்லாமல் 24, 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக கல்யாணத்துக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருஷம். இந்த 40 வயசை தாண்டினவங்க அப்படின்னு பார்க்கும்போது 40லேருந்து 56 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அப்படின்னா கூட அதை விட பெரிய நிலைக்கு போகக்கூடிய, கூட இன்னும் 2 வீடு வாங்குகிறேன், இன்னும் 2 கார் வாங்குகிறேன் அப்படின்னு இன்னும் உயர்வை கொடுக்கும். இது வரைக்கும் வந்து பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேறலை அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வருஷம் முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு வீடு வாசல் வாங்க வச்சு அவங்களுக்கு கார் எல்லாம் வாங்கி கொடுத்துரும். அந்த அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் தனுர்ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது. அதனால் தனுர்ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ல் சனி பகவான் வராரு, என்ன பண்ணுறது, 8ல் குரு பகவான் ரொம்ப தோஷம் அப்படின்னு தோஷம்னு பேசக்கூடாது. தனுர்ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தில் குரு உட்கார்றது மிக உயர்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஞானத்தில் வந்து இன்ட்யூஷன் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத ஞானமும் இந்த தனுர்ராசி அன்பர்களுக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால் தனுர்ராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய போகிறாங்க. அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இப்போ மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்கள் பரம்பரையாக பணக்காரங்களாக இருந்தவங்க கடைசி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தரித்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன், அதாவது 0 நிலைமையில் பொருளாதாரத்தில் ஒரு கடை நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையாக கடைசி 9 வருஷம் அப்படி ஒரு மோசமான ஒரு வருஷமாக இருந்தது. அதில் இருந்து இந்த வருஷம் விடுதலையே கொடுக்க போகிறது. மகரே தனவான் போகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகரம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே பிறப்பிலேயே அவன் வந்து தனவானாக இருக்கணும் அப்படின்னு விதி. அது குடிசையில் பிறந்தாலும் தனவான் ஆயிடுவாங்க, கோடீஸ்வர வீட்டில் பிறந்தாலும் அந்த லக்ஸுரி சௌக்கியத்தை அனுபவிப்பாங்க, மிடில் கிளாஸில் பிறந்தாலும் அந்த வீடு வந்து பெரிய கோடீஸ்வர வாழ்க்கைக்கு போயிடும். அவ்வளோ ஒரு உயர்வான ஒரு போகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய, ஒரு 1000 வேலையாட்களுக்கு 1000 மனிதர்களுக்கு உதவி செய்கிறது, நித்தியமாக மாதம் சம்பளம் கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு உயர்வான ராசி எதுனா மகர ராசி. அந்த ராசி அன்பர்கள் கடைசி 9 வருஷமாக ரொம்ப பொருளாதாரத்திலையும் வியாபாரத்திலையும் ரொம்ப கீழ்நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டாங்க. அதுவும் பரம்பரை தொழிலாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பாதிப்பு. அதெல்லாம் சரியாகி இந்த வருஷம் 2026 நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். நல்ல பலன்னா சாதாரண பலன் கிடையாது. இழந்த அத்தனையும் திரும்ப மீட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறதுனால இத்தனை நாள் சரியாக படிக்கலை, போன வருஷம் சரியாக படிக்க முடியல, கணக்கு சரியாக வரல, அது சரியாக வரல, இந்த மேல் படிப்பு படிக்க போனேன் அதில் சரியாக படிக்கலை, பாதியில் நின்று போச்சு, இந்த மாதிரி கல்வியில் நிறைய தடைப்பட்டவங்க எல்லாருக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்து கல்வியில் இந்த வருஷம் மேம்படும். அந்த ஒரு நல்ல வாய்ப்பை குரு ஏற்படுத்தி தருவார். அதற்கு தேவையான தைரியத்தை சனி பகவான் கொடுப்பார். பல மொழிகளை படிக்கிறதுக்கு ராகு பகவான் உதவி பண்ணுவார். ஸோ மகர ராசி அன்பர்கள் இந்த வருஷம் பல அரிய அதிசயமான நல்ல நிகழ்வுகளை சந்திக்க போகிறாங்க, அது நிச்சயம். மேற்கொண்டு கும்பராசியை பார்ப்போம். கும்பராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். இப்போ தான் ஜென்மச்சனி அந்த இடத்த விட்டு வெளியில் இப்போ தான் கிளம்புறார். எதிர்பாராத ஹிருதய நோய், எதிர்பாராத உடல் உபாதைகள், எதிர்பாராத பொருளாதார இழப்புகள், எதிர்பாராத மன கஷ்டங்கள், இப்படி பயம்னா என்னன்னே தெரியாதவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா பிறப்பிலேயே வந்து எப்பவும் வந்து ஒரு அலர்ட், அதாவது தயார் நிலையிலேயே தன்னை வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா அது கும்பம். தன்னை எப்பவும் எந்த நிலையிலையும் எந்த விதத்திலையும் யாரும் குறை சொல்லாமல் தன்னை எப்போவுமே சரியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா அது கும்பராசி. அவங்களே தன்னை கண்டு தானே பயப்படுற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருஷமாக கடைசி ஒரு 3 வருஷ காலம் மிக மோசமான ஒரு காலமாக இருந்தது. அது மோசமான காலம்னு சொல்கிறத விட ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை வந்து அடிக்கிறதுக்கு காரணம் அந்த மாணவன் திருந்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். தகப்பனார் பிள்ளையை அடிக்கிறதுக்கு காரணம் பிள்ளை வந்து கஷ்டப்படணுங்கிறதுக்காக இல்லை, அவன் வேறு எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா அடிக்கிறார். அதை மாதிரி கும்பராசிக்கு ஏழக்கூடியவர் வந்து சூரியன், லக்னாதிபதி சனி கும்பராசிக்கு. அப்போது இந்த சனி பகவான் அங்கே வந்து உட்கார்ந்த உடனே முதல்ல என்ன செய்வார்னா, அந்த வீட்டுக்கு அதிபதி இல்லையா, முதல்ல தன் ராசிக்காரங்களையே முதல்ல கையில் கம்பெடுத்து பெரம்பெடுத்து எல்லாரையும் ஒழுங்குபடுத்திடுவார். அதற்காக கொடுக்கப்பட்ட சோதனைகள் தான்
இந்த கும்பராசிக்கு கடைசியாக 3 வருஷ காலமாக பல சிரமங்கள் வந்ததே தவிர அது வந்து ஆக்சுவலாக ஒரு மனுஷனை வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போகிற ஒரு பிரச்சனை இல்லை. சோதனை அப்படிங்கிறதே சரி செய்கிறதுக்காக பண்ணுறதுக்கு பேர் தான் சோதனை. குற்றங்கள் களையப்படணும், மேலும் நல்ல நிலைக்கு வரணுங்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான் சோதனை. அதை இந்த சனி பகவான் கடைசி 3 வருஷமாக கொடுத்தார். அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலையை இப்போது நமக்கு சனி பகவான் இந்த சிவராத்திரியிலேருந்து அதீதமான நற்பலன்களை கொடுக்க போகிறார். இப்போ மட்டும் இல்லை, இப்போ இருந்து 15 வருஷ காலத்துக்கு சனி பகவானால் முழுமையாக பூரணமான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறாங்க இந்த கும்பராசிக்காரங்க. என்னென்ன நினைக்கிறாங்களோ, என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்களோ எல்லா காரியமும் நடக்கும். ஏகப்பட்ட கும்பாபிஷேகங்கள், அவங்க எந்தெந்த மதம் சம்பந்தப்பட்டதாக இருக்காங்களோ அந்த மத ரீதியாக அவங்களுடைய ஆலயங்கள், அவங்களுடைய வழிபாடு முறைகளை வந்து நல்ல உயர்வாக செய்கிறது, நிறைய அன்னதானங்கள் பண்ணுறது, பல தான தர்மங்கள் பண்ணுறது, அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர்றது, எதிர்பாராத குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது, தன் மேலேயே தனக்கு ஒரு பூரணமான நம்பிக்கையை ஏற்படுறது அப்படின்னு பல விதத்தில் நன்மைகளை இந்த சனி பகவான் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு அந்த ராசியை விட்டு கிளம்பி போகிறார். அதற்கு குரு பகவான் அனுகூலமாக இருக்கார். ராசியிலேயே வந்து ராகு பகவான் வந்து பரிபூர்ணமாக சனிவத் ராகு அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை, சனியை போல் பலனை கொடுப்பார் அப்படின்னு ராகுவை சொல்லியிருக்கு. அந்த ராகு பகவான் நான் மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கும்பராசியில் உட்காந்து சனி பகவான் செஞ்சு கொடுக்க வேண்டிய மிச்ச நன்மைகளை எல்லாம் ராகு பகவான் எடுத்து கொடுப்பார். அதில் எல்லோரும் சக்ஸஸ் ஆக போகிறீங்க, நிறைய விஷயங்களை வந்து நிறைவேற்றிக்க போகிறீங்க. அதனால் கும்பராசி அன்பர்கள் இத்தனை வருஷ காலத்தில் அனுபவித்த சோதனைகள்லேருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை அடைய போகிறீங்க. கவலையே பட வேண்டாம். ரொம்ப நல்ல வருஷம் இந்த 2026. மேற்கொண்டு இந்த மீனராசி அன்பர்களை பார்ப்போம். அமெரிக்கா போகலாமா, கனடா போகலாமா, இல்லை யூரோப் கண்ட்ரிக்கு போகலாமா, இல்லை லண்டன் போகலாமா அப்படின்னு பல விதங்களில் வெளிநாடுகளுக்கு போகணும்னு யோஜனை பண்ணிக்கிட்டு இருந்த பல பேருக்கு இதே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறதுனால வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி சுப விரயம் என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்களுக்கு பொருளாதாரத்தை செலவழிக்கவும் வைப்பார். மீனராசியை குரு பகவான் ஒரு வருஷம் முழுசாக பார்க்க போகிறார். கடகராசியிலிருந்து மீனத்தை பார்க்க போகிறார். அப்போ குருவோட பார்வையோட சனி நின்ற ராசிநாதன் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சனி பகவான் குருவாகவே அங்கே வேலை செய்ய போகிறார். முக்கியமாக வந்து 2026, 27 2 வருஷ காலம் வந்து ரொம்ப அதிசயம் நிறைய நடக்கக்கூடிய காலம் இந்த மீனராசிக்கு. இந்த 37 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, 1000 ஜாதகம் பார்த்துட்டோன்னா கல்யாணம் ஆகலை, ஏதாவது ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, வேலை இருந்தால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு வந்ததுன்னா வேலை போயிடுது, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்த இந்த மீனராசிகளுக்கெல்லாம் இந்த வருஷம் பரிபூர்ணமாக விடுதலை கொடுத்து அதை காரியங்கள்லாம் சுப காரியங்களெல்லாம் நடத்தி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லை, 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ல் ராகு உட்கார்றதுனால நிச்சயமாக ஆகாய மார்க்கமான பிரயாணம், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அல்லது வெளிநாடு பொருளாதாரங்கள் அந்த வருமானம் வீடு தேடி வர்றது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது. மீனராசியில் பிறந்தவங்களுடைய அவங்களுடைய குழந்தைகள் மூலமான ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு விருத்தி கிடைக்க போகுது. குழந்தைகள் இது வரைக்கும் வந்து சரியாக படிக்காத குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்க போகிறாங்க. ஏன்னா புத்திரஸ்தானத்தில் குரு வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்க போகுது. 6ல் கேது இருந்ததுனால பல சத்துருக்கள், எதிரிகள், அந்த பக்கத்து வீட்டு எதிர்ப்பு, வேத்து வீட்டுனால எதிர்ப்பு, சொந்த பந்தங்கள்னால எதிர்ப்பு, நண்பர்கள்னால எதிர்ப்பு, தொழிலில் எதிர்ப்பு, என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இப்போ 6ல் கேது மட்டும் இல்லை, அந்த 5ல் குரு வந்த உடனே நிச்சயமாக நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடன், வியாதி, எதிரி, இந்த 3ல் இருந்தும் ஒரு விடுதலையை கொடுக்கும் இந்த வருஷம் மீனராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷ பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12ல் ராகு, லக்னத்தில் சனி, அடுத்தாவில் சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் மேஷத்தில்,
இந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது, அதாவது முக்கியமாக ஏப்ரல், மே, ஜூன் அந்த காலகட்டங்களில் எதிர்பாராத வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய போகிறாங்க. அவங்க நினச்ச காரியங்களை சாதிக்க போகிறாங்க. ஏன்னு கேட்டால் அதுக்கு சூரிய பகவான் உறுதுணையாக இருப்பார். தைரியமாக நிறைய பேர் பேச தெரியாது, அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க. கவித்திறன் உள்ளவங்க நல்ல கவிதைகள் எழுதுவாங்க. அது மாதிரி சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது. அது மாதிரி இந்த படம் டைரக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கதாசிரியர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத பல நன்மைகளை அந்த மீனராசி அன்பர்கள் அடைய போகிறாங்க. இந்த 2026 மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் வரப்போகிறது. அதன் மூலமாக ஜனங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகிறது. இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மாத காலம் கொஞ்சம் இடர்பாடான காலம், அதாவது இக்கட்டான காலங்கள்னு சொல்லுவோம். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத பல போர் பதற்றங்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள், ஏதாவது கலவரங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஜனங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும். ஆனாலும் கூட இந்த பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் பிறந்ததுக்கப்புறம் இது எல்லாம் நிவர்த்தியாகி ஜனங்களுக்கு பூரண சந்தோஷம் கட்டாயமாக கிடைக்கும். கொரோனா ஆரம்பித்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் யோஜனை பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 4.5 வருஷ காலம் மிக மோசமான நிலைமையில் எல்லா ஜனங்களும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகிறது. அப்படியாப்பட்ட இந்த வருஷத்தை நாம் வரவேற்போம், நிறைய நன்மைகளை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு பிரார்த்தனையை தெரிவிச்சுக்கிறேன். ராம் ராம். ராதே கிருஷ்ணா.